இப்போ நாம் பார்க்க போகிறது 10th மேத்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.51 பார்க்க போகிறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க. நமக்கு 3 சப்டிவிஷனாக 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துட்டாங்க? இருபடி சமன்பாடை கொடுத்துட்டாங்க. இந்த இருபடி சமன்பாடுக்கான புள்ளிகளை நாம்ளே கண்டுபிடிச்சி அதை கிராஃபில் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கான சமன்பாடு இந்த எக்ஸ்ஹெச் வந்து எப்படி இருக்கும், எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு டயக்ராம் இருக்குன்னா இது தேவை ரஃபாக பென்சில் சைடில் போட்டுக்கோங்க. எப்பயும் போல் கிராஃப்னும் போது இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷு, இது ஒய் டேஷு, இது ஒய்னு குறிப்போமா. இப்போது நம்ம போடுற அந்த வளைவரை பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ் டேஷு எக்ஸ் ரெண்டுத்தையும் சேர்ந்து போகிற மாதிரி வந்ததுன்னா நமக்கு சமமற்ற 2 மெய்யெண் தீர்வுகள் இருக்கும். சரிங்களா? அதுவே பாருங்கள் சேம் அதே நமக்கு எக்ஸு எக்ஸ் டேஷில் வந்து எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் டேஷு இங்கே நமக்கு எக்ஸ் டேஷில் டச் ஆகாமல் எக்ஸில் மட்டும் டச் ஆகி இந்த வளைவரையானது போகும்போது இது நமக்கு எப்படி இருக்கும்? சமமான இரு மெய்யெண் தீர்வுகள் நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா பாருங்கள் சேம் எதுலேயுமே இங்கே எக்ஸ்லேயோ எக்ஸ் டேஷ்லேயோ டச் ஆகாமல் ஒயில் மட்டும் சரிங்களா டச் ஆகி போனதுன்னா இதுக்கு வந்து மெயின் தீர்வுகளே கிடையாது. எக்ஸு எக்ஸ் டேஷை ஏதோ ஒன்று டச் பண்ணியிருக்கணும், பண்ணாமல் ஒய் டேஷை ஒய்ன்ற அச்சை மட்டும் இந்த வளைவரியானது தொட்டு செல்லும்போது இங்கே நமக்கு தீர்வுகள் இருக்காது. தேவைன்னா இந்த ஒன்று ஃபஸ்ட்டு சமமற்ற 2 தீர்வு இருக்கும். அப்படி இல்லையா எக்ஸை மட்டும் டச் பண்ணும்போது இந்த வளைவரியானது சமமான 2 தீர்வு இருக்கும். எக்ஸ் டேஷை எக்ஸு ரெண்டுமே அச்சிட்டு வந்து டச் பண்ணாமல் ஒய் அச்சு மட்டும் தொட்டு செல்லுது அப்படின்னும் போது தீர்வு இருக்காது. இது 3ல் ஏதோ ஒரு ஆன்சர் தான் நமக்கு வரும். சரிங்களா? பாருங்கள் சமன்பாடுக்குள்ளே வரலாமா? என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 12 கொடுத்துருக்காங்க ஈக்குவல் 0. இப்போ நம்ம வந்து சமன்பாட்டின் தீர்வு கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணலாம்? 0க்கு பதில் நீங்கள் வந்து நாமளே ஒய் எடுத்துக்கலாமா? ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12. சரி, இது வந்து நாமளாக எடுத்துருக்கிறதுனால எங்க சரிங்களா? இப்போது இதை நம்ம புள்ளி வடிவத்தில் வந்து கிராஃபில் மென்ஷன் பண்ணோம். அப்போ இதுக்கு நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து இதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸோட மதிப்பு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? எக்ஸோட மதிப்பு ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இங்கேயும் ப்ளஸ் தான். ப்ளஸில் இருக்குது அப்படின்னும் போது எக்ஸின் மதிப்பு ப்ளஸ்னாவே இதுக்கான ரூல்ஸ் பார்த்திங்கன்னா -4லேருந்து +4 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸோட மதிப்பு மைனஸ் வேல்யூவோ இல்லாமல் ப்ளஸ் வேல்யூவோ இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு நம்ம எதுலேருந்து இதுக்குள்ளே எடுக்கலாம்னா -4 to +4 இதுக்கு இடைப்பட்ட மதிப்புகள்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா? ஏன்னா -4லேருந்து +4க்குள்ளே இருக்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அந்த மதிப்புகளை இங்கே எடுத்து விரிவாக எழுத போகிறோம். இப்போ எக்ஸோட மதிப்பு என்னவாகும்? -4 -3 -2 -1 0 1 2 3 4. சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்புகள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு -12 இது 3த்துக்கான மதிப்பு சுருக்கி வர்றது தான் ஒய்யின் மதிப்பு. அப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னே எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், எக்ஸு -12 இது மதிப்புகளை கண்டுபிடிச்சி சுருக்கும் போது நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ எக்ஸு எடுத்து எழுதியாச்சா? அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், எக்ஸு கண்டுபிடிக்கணும், அடுத்து -12 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது கண்டுபிடிச்சி
வர மதிப்பை சுருக்குனா நமக்கு ஒய்யின் மதிப்பு கிடைச்சிரும். இப்போது எக்ஸோடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே எக்ஸ் கண்டுபிடிச்சிருங்க பார்த்தீங்களா? இந்த மதிப்புகளை வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு -4 இருக்கா? -4 ஸ்கொயர் பண்ணணும். -4 ஸ்கொயர் பண்ணால் -4 இன்ட்டு -4 வருமா? மைனஸு ப்ளஸ்ஸு 4 4 16. அடுத்து பாருங்கள், சேம் எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர்னும் போது இங்கே எல்லா மதிப்புகளும் ஸ்கொயர் பண்ணணும். -3 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? -3 2 டைம் பிரிக்கலாம். -3 இன்ட்டு -3 மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 3 3 9. அடுத்து பாருங்கள், -2 ஸ்கொயர். -2 வந்து 2 தடவை ஸ்கொயர் பண்ணணும். மைனஸு ப்ளஸ்ஸு 2 2 4. -1 எக்ஸோட உறுப்பு. எக்ஸ் ஸ்கொயர்ன்றதுனால -1 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? -1 2 தடவை இருக்குன்னா -1 இன்ட்டு -1 மைனஸும் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 1 1. அடுத்து 0 ஸ்கொயர் பண்ணும்போது 0 தான். 0 வந்து பெருக்குனாலோ வகுத்தாலோ 0 கூட எந்த நம்பர் இருந்தாலும் சரி அதனுடைய மதிப்பு 0. அடுத்து பாருங்கள், 1 ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 1 1. அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணணும். 2 இன்ட்டு 2 4. அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணால் 3 இன்ட்டு 3 9. அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு 4 16. அடுத்து பாருங்கள், இங்கே எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்களா? அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கிறதுனால எக்ஸோட மதிப்பு என்ன? இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டா போதும். -4 -3 -2 -1 0 1 2 3 4. அடுத்து பாருங்கள், இங்கே நமக்கு மாறிலி உறுப்பு, அதாவது எக்ஸ் இல்லாமல் இருக்கா? இப்போ எக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இதை நம்ம எக்ஸ் கூட பெருக்க முடியாது. அப்போது நம்ம -12 அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம் மெத்தட் தான் இது. ஆனால் கொஞ்சம் இந்த டெலிபிஷனில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா எல்லா புள்ளியுமே தப்பாயிரும். ஸோ இந்த டெலிபிஷனை மட்டும் போடும்போது கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. என்ன பண்ணலாம், இது 3த்தையும் சுருக்கிற மதிப்பு தான் நமக்கு வந்து ஒய்யின் மதிப்பு. இங்கே +16 இருக்கா? இங்கே -4 இருக்குது, இங்கே -12 இருக்குது. குறி ஒரே மாதிரி இருந்தால் கூட்டிக்கலாமா? -4யும் -12யும் கூட்டினா -16. இங்கே -16 இருக்குது, இங்கே +16 இருக்குது. கழிச்சா என்ன வரும்? 0. அடுத்து பாருங்கள், இங்கே +9 இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது? -3 இருக்குது, -12 இருக்குது. -3 -12 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டிக்கலாமா? கூட்டினாங்க என்ன வரும்? -15 வருமா? இப்போ -15 + 9. அப்போது 15ல் 9 கழிச்சிட்டோம்னா இங்கே நமக்கு எவ்வளோ வரும்? 6. 15க்கான குறி வந்து மைனஸ், 9க்கான குறி ப்ளஸ்ஸு. பெரியனுக்கு என்ன குறியோ அந்த குறி தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ என்ன வரும்? -6. அடுத்து பாருங்கள், +4 அப்படியே இருக்கட்டும். -2 -12 -2 -12 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டினா -14 வரும். -14 + 4 -14லேருந்து 4 கழிச்சிட்டோம்னா 10. மைனஸு ப்ளஸ்ஸு, பெரியனுக்கான குறி பார்த்திங்கன்னா மைனஸ், அப்போ -10. அடுத்து பாருங்கள், இங்கே +1 இங்கே -1 இப்போ கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு -12 அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், 0 0 -12 0வால் பெருக்கினாலோ வகுத்தாலோ தான் 0 கிடைக்கும். கூட்டினாலோ கழிச்சாலோ என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே வந்துடும். இப்போ இங்கே என்ன வரும்? -12 அப்படியே வந்துடும். அடுத்து பாருங்கள், 1 1 கூட்டினா 2 +2 -12 12ல் 2 கழிச்சிட்டோம்னா 10. பின்னுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -10. அடுத்து பாருங்கள், 4 2 கூட்டினா 6 இங்கே -12 -12ல் இருக்குது, +6 இருக்குது. 12ல் 6 கழிச்சிட்டோம்னா 6. பெரியனுக்கான குறி என்ன? மைனஸ்ன்றதுனால -6. அடுத்து பாருங்கள், +9 +3 9யும் 3யும் கூட்டினா 12 12 +12 -12 கழிச்ச 0. அடுத்துங்க பாருங்கள், -16 +16 +4 கூட்டினா என்ன வரும்? +20 +20 -12 20ல் 12 கழிச்சிட்டோம்னா 8. பெரியனுக்கான குறி +ன்றதுனால +8 அப்படியே வந்துடும். இப்போ நம்ம இதிலிருந்து புள்ளிகளை எடுத்து எழுதணும். சரிங்களா? புள்ளிகள்னு எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை குறிக்க வேண்டிய புள்ளிகள் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. இப்போ புள்ளிகள் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸு ஒய்யினுடைய புள்ளிகளை மட்டும் எடுத்து எழுதுவோம். இப்போ x, y = ஃபஸ்ட் எக்ஸ் என்ன? -4
இங்கே எக்ஸு -4 எக்ஸ் எழுதணும், ஒய் எக்ஸு ஒய் எக்ஸு ஒய் இங்கே இருக்க மதிப்புகள் எடுத்து எழுதக்கூடாது. இப்போ எக்ஸ் -4னா ஒய் வந்து என்ன 0. அடுத்த புள்ளி பாருங்கள் எக்ஸு -3னா ஒய்யின் மதிப்பு -6. அடுத்து பாருங்கள் எக்ஸு -2னா ஒய்யின் மதிப்பு -10. அடுத்து எக்ஸு -1னா ஒய்யின் மதிப்பு -12. அடுத்து எக்ஸின் மதிப்பு 0னா ஒய்யின் மதிப்பு -12. அடுத்து பாருங்கள் எக்ஸின் மதிப்பு 1 அப்படின்னா ஒய்யின் மதிப்பு -10. அடுத்து எக்ஸின் மதிப்பு 2னா ஒய்யின் மதிப்பு -6. அடுத்து எக்ஸின் மதிப்பு 3னா ஒய்யின் மதிப்பு 0. அடுத்து எக்ஸின் மதிப்பு 4னா ஒய்யின் மதிப்பு 8. இப்போது எல்லா புள்ளிகளும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. பாருங்கள் இப்போ இந்த புள்ளிகளை வந்து நம்ம கிராஃபில் குறிக்க போகிறோம். இதுக்கு நமக்கு வந்து மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ எக்ஸில் ஒயில் எல்லாத்துலேயும் கலந்துருக்கிறதுனால பாருங்கள் நம்ம 4 சைடு போடுற மாதிரி இருக்கும். எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் டேஷ் சரிங்களா. எக்ஸ் ஹெச் எப்பயும் போல் வந்து நம்ம ஓரளவுகளே எடுத்துக்கலாம். ஒய் ஹெச் நமக்கு வந்து 12 வரைக்கும் இருக்கிறதுனால 2 அளவுகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வந்து விருப்பப்பட்டால் நாங்கள் ஒய் ஹெச் 1 2 எடுத்துக்கிறோம், அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா. அளவு திட்டம் இதுக்கும் கம்பல்சரி எழுதணும். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 1 அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 அலகுகள் சரிங்களா. பாருங்கள் ஃபஸ்ட் புள்ளி ஃபஸ்ட்டு என்ன புள்ளி எடுத்துருக்கோம் நம்ம எக்ஸில் -4 ஒய்யில் 0. இப்போ எக்ஸில் -4 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. இப்போ 0 ஒய்யில் 0 இருக்குது இல்லை எக்ஸில் 0 இருக்குது அப்படின்னாவே எக்ஸில் 0 இருந்தாலும் இந்த இடத்துல தான் நமக்கு பாயிண்ட் வரும், ஒயில் இருந்தாலும் நமக்கு பாயிண்ட் வந்து இந்த இடம் தான் வரும். இப்போது எக்ஸில் -4 இருக்குது, ஒயில் 0 ஒயில் 0ன்ற கோடு இது தான். அப்போ 0ன்ற கோடுக்கு நேராக தான் -4 வரும். அப்போது இங்கே வரும் சரிங்களா. இதே வந்து நமக்கு ஒயில் மதிப்பு இருந்து எக்ஸில் 0 இருந்தால் அப்படி நமக்கு ஒயிலே இல்லை ஒய் டேஷ்லேயும் மாறி வரும். அவ்வளோதான். 0ன்னும் போது இந்த 4 கோடு மேலே தான் நமக்கு வந்து பாயிண்ட் வருமே சரிங்களா. இப்போ புள்ளி என்ன -4, 0. அடுத்த புள்ளி பாருங்கள் எக்ஸில் -3 ஒய்யில் -6. எக்ஸில் -3 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. அதே போல் ஒய்யில் -6 இங்கே இருக்கா, 2 சேர்ற இடம் இந்த புள்ளி குறிச்சிட்டு -3, -6 சரிங்களா. அடுத்து பாருங்கள் எக்ஸில் -2 ஒய்யில் -10. -2க்கு நேராக 10 எங்கே வருது இந்த இடத்துல வருதா, புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸில் -2 ஒய்யில் -10. அடுத்து பாருங்கள் எக்ஸ் அச்சில் -1 ஒய் அச்சில் -12. -1க்கு நேராக 12 எங்கே வருது இந்த இடத்துல வருது. அப்போ -1 -12 சந்திக்கிற புள்ளி இங்கே புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. -1, -12. அடுத்து பாருங்கள் எக்ஸ் அச்சில் 0 ஒய் அச்சில் 12. இப்போ எக்ஸ்னாலும் ஒய்னாலும் 0 இங்கே தான் வரும். இப்போது ஒயில் -12 இருக்கா, இங்கே எக்ஸில் -4ன்றதுனால -4 குறித்தோம். ஒயில் -12ன்னா 0வில் இங்கே வரும் சரிங்களா. இப்போ 0னா அந்த கோட்டு மேலே தான் வரும். அங்கே என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்னால் என்ன எந்த புள்ளி வந்திருக்கு, ஒய்னா எந்த புள்ளி வந்திருக்கு, இதை மட்டும் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வரும் 0, -12. அடுத்த புள்ளி பாருங்கள் எக்ஸில் +1 ஒய் அச்சில் பார்த்தீங்கன்னா -10 எங்கே வரும் இந்த இடத்துல வரும். அப்போ +1, -10. அடுத்த புள்ளி பாருங்கள் எக்ஸ் அச்சில் 2 ஒய் அச்சில் -6. இப்போ 2 -6 சந்திக்கிற புள்ளி இந்த இடம், புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸில் 2 ஒய் அச்சில் -6 சரிங்களா. அடுத்து பாருங்கள் எக்ஸில் 3 ஒயில் 0. இப்போ எக்ஸில் 3 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. இப்போ ஒயில் 0ன்னும் போது 0ன்னா இந்த கோட்டு மேலே தான் வரும். அப்போ என்ன புள்ளி 3, 0. அடுத்த புள்ளி பாருங்கள் எக்ஸ் அச்சில் 4 ஒய் அச்சில் +8. இப்போ 4க்கு நேராக +8 எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 4, 8 சரிங்களா. இப்போது நம்ம குறித்த இந்த புள்ளி வந்து லைனை எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நீட்டாக பென்சிலில் கொடுத்துக்கோங்க.
இப்போ இந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல 2 புள்ளி சந்திக்குது அப்படின்னும் போது இங்கே வந்து வளைவரை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் முக்கியமான விஷயம், புள்ளி வந்து எங்கே ஆரம்பிக்குதோ அந்த ஆரம்பிக்கிற புள்ளியிலேருந்து எடுக்கக்கூடாது. அது கொஞ்சம் மேலே கூட நீட்டி விட்டு தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த புள்ளி வந்து இப்படி வருது பார்த்திங்கன்னா, ஒரே பக்கம் வர புள்ளியை கொஞ்சம் வளைஞ்சி இப்படி பெண்ட் பண்ணி இப்படி ஆட் பண்ணணும். அப்படியே கண்டினியூஸாக ஒவ்வொரு புள்ளி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த புள்ளியோடு முடிச்சிடக்கூடாது. புள்ளிக்கு மேலே கொஞ்சம் வர்ற மாதிரி நீட்டி விடணும். சரிங்களா? இப்போ நம்ம வளைவரை வரைஞ்சாச்சு. இதுக்காக சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாமா? கொஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க சமன்பாடு. சமன்பாடு கண்டிப்பாக இந்த வளைவரை மேலே நீங்கள் எடுத்து எழுதணும். x² + x - 12 = 0. இந்த சமன்பாட்டுக்கான வரைபடம் தான் இது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த நம்ம வரைஞ்சிருக்க இந்த வளைவரை பார்த்திங்கன்னா எக்ஸ் அச்சு வந்து எத்தனை இடத்துல வெட்டியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்போது எக்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல வந்து எக்ஸ் அச்சில் வந்து இந்த இடத்துல வெட்டுது, இங்கே ஒரு இடத்துல வெட்டுது. அப்போ 2 இடத்துல வெட்டுது. நமக்கு எக்ஸ் அச்சு தான் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஒய் டேஷில் வந்து இங்கே ஒரு இடத்துல வெட்டுது. இந்த எக்ஸில் வந்து -3ன்ற புள்ளியில் வெட்டுது, எக்ஸ் டேஷில் வந்து -4 அப்படின்ற புள்ளியில் வெட்டுது. அப்போது எக்ஸ் டேஷில் வந்து 2 இடத்துல வெட்டுது, ஆனால் வந்து சமமற்றதாக இருக்குது. இப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே -4ன்ற புள்ளியில் வெட்டியிருக்கு, இங்கே +3ன்ற புள்ளியில் வெட்டியிருக்கு. அப்போ இதுக்கான முடிவு, அதாவது வரைபட தீர்வு எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கம்பல்சரி இந்த சமன்பாடுக்கான தீர்வு எடுத்து நம்ம எழுதணும். இப்போ x² + x - 12 = 0 என்ற இருபடி சமன்பாடானது எக்ஸ் அச்சை இருவேறு புள்ளிகளில் வெட்டுவதால் இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் இரு சமமற்ற மெய்யெண்களாக இருக்கும். முடிஞ்சால் இது சமமற்ற மெய்யெண்களாக இருக்கும். இது பிளாக்ல கொடுத்துக்கோங்க, ரிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, x² - 8x + 16 = 0. சரிங்களா? இப்போ ரெண்டாவது சப்டிவிஷனுக்கான இருபடி சமன்பாடு கொடுத்துட்டாங்க. இது எப்பயும் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இப்போ எக்ஸு ஒய் 2 புள்ளி கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் இருக்குது, 0க்கு பதில் நம்ம வந்து ஒய் நம்ம எடுத்துக்கலாம். அது நாமளாக எடுத்துக்கிறதுனால y = x² - 8x + 16. சரிங்களா? நாமளாக ஒய்ன்னு கொடுத்துருக்கோம், அதனால் எண்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது 3 தடவை வந்து எக்ஸ் மதிப்பு ப்ளஸில் இருந்துச்சுன்னா -4லேருந்து +4 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸோட மதிப்பு மைனஸ்ன்னு இருக்குது. மைனஸில் இருக்கும்போது இதுக்கான எக்ஸின் மதிப்பு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1லேருந்து சரிங்களா, -1லேருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போது இதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எக்ஸு. இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, -1லேருந்து 7 வரைக்கும் எடுத்துருக்கோமா? இப்போ என்ன ஒரு -1, அடுத்து 0, அடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போது ஒயின் மதிப்பு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், x² மதிப்பு கண்டுபிடிக்கணும், -8x மதிப்பு கண்டுபிடிக்கணும், +16. இந்த 3 மதிப்பு கண்டுபிடிச்சி சுருக்குனா வர ஆன்சர் தான் ஒயின் மதிப்பு. அப்போது x² மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? அடுத்து -8x கண்டுபிடிக்கணும், அடுத்து +16. இந்த 3 மதிப்புக்குள்ளே சேர்ந்து வர்றது தான் ஒய்யோட மதிப்பு. இப்போ x²னால் எக்ஸோட மதிப்பு வந்து வர்க்கப்படுத்தணும், அதாவது 2 தடவை பெருக்கணும். -1 ஸ்கொயர்னு வரும், ஹோல் ஸ்கொயர்னு வருமா? -1 2 தடவை பெருக்கணும், -1 × -1 +1. அடுத்து 0வை பெருக்கினால வகுத்துல 0 தான் கிடைக்கும். அப்போ அப்படியே போட்டுக்கலாம். இப்போது 1 இப்போ x² 1 ஸ்கொயர்னு வரும், 1 ஸ்கொயர்னு 1 × 1 1. இப்போ 2 ஸ்கொயர்னு வருமா? 2 ஸ்கொயர்னா 2 × 2 4. அடுத்து 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 3 × 3 9. அடுத்து 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர்னா 4 × 4 16. அடுத்து பாருங்கள் 5 ஸ்கொயர்னு வருமா? 5 ஸ்கொயர்னா 5 × 5 25. அடுத்து 6 ஸ்கொயர், 6 × 6 36. அடுத்து 7 ஸ்கொயர், 7 ஸ்கொயர்னா 7 × 7 மதிப்பு என்ன? 49. அடுத்து பாருங்கள் -8x. -8xன்னு என்ன அர்த்தம்? இந்த -8 கூட எக்ஸின் மதிப்பை பெருக்கணும். பெருக்கலாமா? ஒரு மதிப்பை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? மேலே இருக்கிறது
இப்போ -1 -8 ஏன்னா -8 இன்ட்டு -1 இதுக்கு மீனிங் பெருக்கல் அப்படின்றது. இப்போ எக்ஸோடைய மதிப்பை ஒன்று ஒன்று அங்கே ஆட் பண்ணி நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு -1 இருக்கா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 8 8. அடுத்து எக்ஸோட மதிப்பு என்ன இருக்குது, 0 இருக்குது. 0 அங்கே எக்ஸுக்கு பதில் கொடுத்தோங்கன்னா 0 × -8 0. அடுத்து பாருங்கள் எக்ஸுக்கு பதில் இங்கே 1 இருக்கா, +1 கொடுக்கலாம். +1 × -8 -8. அடுத்து பாருங்கள் மைனஸ் அது எக்ஸுக்கு பதிலாக 2 × -8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 8 16. அடுத்து பாருங்கள் +3 -8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 × 3 24. அடுத்து பாருங்கள் +4 × -8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 × 8 பெருக்குன்னா என்ன ஆகும், 32. அடுத்து பாருங்கள் +5 × -8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 8 40. அடுத்து பாருங்கள் 6 × -8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 × 8 48. அடுத்து +7 × -8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 × 8 56. சரிங்களா. அடுத்து பாருங்க மாறிலி உறுப்பு. இப்போ மாறிலி உறுப்பு பாருங்க நமக்கு எக்ஸ் கிடையாது, எக்ஸ் இல்லாமல் மாறிலி உறுப்பு மட்டும் இருக்கிறதுனால அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 16ன்றதை. சரிங்களா. எல்லா டேர்முக்கும் கீழே வந்து 16 அப்படி வந்துடும். இப்போது இந்த மதிப்புக்குள்ள சுருக்கம் நமக்கு ஒயின் மதிப்பு கிடைச்சிரும். சரிங்களா. பாருங்கள் இப்போ இதை லெஸ் பண்ண எடுத்து எழுதலாமா, ஒயின் மதிப்பு மட்டும் எடுத்து எழுத போகிறோம். +1 +8 +16 இப்போ மூணுமே ஒரே குறியாக இருக்குது. இப்போ அப்படியே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மதிப்புங்க பார்த்தீங்கன்னா 25. அடுத்து பாருங்கள் 0 0 16 இங்கே எடுத்து எழுதும் போது இந்த மேலே இருக்க எக்ஸோ மதிப்பை எடுத்துக்கூடாது. நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா x² -8x + 16 இந்த மதிப்புக்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 0ன்னும் போது 0வோட எதை கூட்டினாலோ கழிச்சாலோ அதே மதிப்பு தான் கிடைக்கும். 16 அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள் +1 -8 +16 +1 +16 +17 17ல் -8 கழிச்சா என்ன வரும், +9 ஏன்னா பெரிய கணக்குறி +9. அடுத்து +4 -16 +16 +2 -2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 மட்டும் வரும். அடுத்து பாருங்கள் +9 -24 +16 இப்போது 16யும் 9யும் கூட்டும் போது +25 +25லேருந்து -24 கழிச்சிட்டோம்னா +1 ஏன்னா பெரிய கணக்குறி ப்ளஸ் இப்போ 1. அடுத்து பாருங்கள் +16 -32 +16 16 குறி ஒரே மாதிரி கட்டலாம் ஆட் பண்ணும்போது +32 +32 இங்கே ஆல்ரெடி ஒரு -32 இருக்குது, லெஸ் பண்ணால் 0. நெக்ஸ்ட் பாருங்கள் +25 -40 +16 இப்போது 25 16 குறி ஒரே மாதிரி இருக்கா, ஆட் பண்ணும்போது என்ன வரும் 41 வருமா, +41 -40 கழிச்சா என்ன வரும் +1 ஏன்னா பெரிய கணக்குறி +ன்றதுனால +1. அடுத்து பாருங்கள் +36 -48 +16 இப்போ ப்ளஸ் மதிப்பை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 52 கிடைக்குமா. +52லேருந்து -48 கழிச்சு என்ன வரும் +4. அடுத்து பாருங்கள் +49 -56 +16 49யும் 16யும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 65 கிடைக்குமா. இப்போ +65 -56 கழிச்சா 9. இப்போ எக்ஸோட மதிப்பு எடுத்து எழுதியாச்சு, ஒயின் மதிப்பு எடுத்து எழுதியாச்சு. இப்போ புள்ளிகள்ன்ட்டு எடுத்து எழுதிக்கலாமா, எக்ஸின் மதிப்பும் ஒயின் மதிப்பும். இப்போது புள்ளிகள் எடுத்து எழுதிக்கலாமா. ஃபஸ்ட் புள்ளி பாருங்கள் எக்ஸ் ஒய்ன்னும் போது ஃபஸ்ட் என்ன இருக்குது -1 ஒய் வந்து 25. அடுத்த புள்ளி பாருங்கள் x0 ஒய் வந்து 16. அடுத்த புள்ளி x1 ஒய் 9. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் x2 ஒயின் மதிப்பு பார்த்திங்கன்னா 4. அடுத்து பாருங்கள்
எக்ஸின் மதிப்பு 3, ஒய்யின் மதிப்பு 1. அடுத்த புள்ளி எக்ஸின் மதிப்பு 4, ஒய்யின் மதிப்பு 0. அடுத்த புள்ளி எக்ஸின் மதிப்பு 5, ஒய்யின் மதிப்பு 1. அடுத்து பாருங்கள் எக்ஸின் மதிப்பு 6, ஒய்யின் மதிப்பு 4. அடுத்து எக்ஸின் மதிப்பு 7, ஒய்யின் மதிப்பு 9. இப்போ எல்லா புள்ளிகளும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ கிராஃபில் மென்ஷன் பண்ணலாமா? இப்போ இந்த புள்ளி பாருங்கள், கிராஃபில் மென்ஷன் பண்ணலாமா? எக்ஸு, எக்ஸ் டேஷு, ஒய் டேஷ், ஒய். சரிங்களா? எக்ஸ் அச்சு கம்பல்சரி அளவு திட்டம் எழுதணும். அளவு திட்டம் பாருங்கள், எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 1 அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 அலகுகள். எக்ஸ் அச்சு வந்து 1, 2, 3 எடுத்திருக்கேன். ஒய் வந்து பாருங்கள், இப்போ அளவு ஃபஸ்ட்டு எனக்கு புள்ளி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அச்சு -1, ஒய் அச்சில் வந்து 25 கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட் புள்ளி பாருங்கள், இப்போ -1க்கு நேராக 25 பாருங்கள் எங்கே இருக்குது? எக்ஸில் -1, ஒய்யில் 25, 24, 26, இடையில பாருங்கள் 25. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம -1, 26 புள்ளி மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள் ரெண்டாவது புள்ளி 0,16. இப்போ எக்ஸில் 0. இப்போ எக்ஸில் 0ன்னு நமக்கு சேம் சென்டர் பாயிண்ட் அப்படியே வந்துடும். ஒய்யில் 16 எங்கே இருக்குது? இப்போ 0 நேராகவே பார்க்கணும். 16 இந்த இடத்துல வருதா? புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் 0,16 புள்ளி மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸில் 1, ஒய்யில் 9. இப்போ 1க்கு நேராக 9 எங்கே வருது? 8க்கும் 10க்கும் இடையில் இந்த லைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, மைல்டா இந்த கோடு, இது 1,9. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸில் வந்து 2, ஒய்யில் வந்து 4. இப்போ 2க்கு நேராக 4 எங்கே வருது? இந்த இடத்துல 2,4. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸ் அச்சில் 3, ஒய்யில் 1. 3க்கு நேராக இந்த 0க்கும் 2க்கும் இடைப்பட்ட இந்த மைலில் இருக்குது, இது 1. 3,1ன்னா 3, 1 சேர்கிற இடம் 3,1. அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சில் 0. இப்போ 4 இங்கே இருக்குது. இப்போ 0. இப்போ 0 நம்ம கோடு. இந்த கோட்டுக்கு நேரம் எந்த புள்ளி வருதோ, எந்த நம்பர் எந்த இடத்துல வருதோ அந்த 0 போது அதே கோடு அப்படியே மேலே புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 0 மட்டும் 4,0. 0 எக்ஸில் வந்தாலும் சரி, ஒயில் வந்தாலும் சரி, பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு மேலே இருக்க கோட்டில் பாயிண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து எக்ஸில் 5, ஒயில் +1. 5க்கு நேரம் +1 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. 5,1. அடுத்து எக்ஸில் 6, ஒயில் 4. அப்போ 6க்கு நேரம் 4 இந்த இடத்துல இருக்கா? புள்ளி வச்சு எழுதிக்கோங்க. 6,4. அடுத்து பாருங்க, எக்ஸ் அச்சில் 7, ஒய் அச்சில் 9. இப்போ 8க்கும் 9க்கும் இடையில இந்த 7க்கு நேரம் அங்கே வருமா? 7,9. இப்போ இந்த எல்லா புள்ளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பாருங்கள், எப்பவுமே புள்ளியிலேருந்து மட்டும் போடக்கூடாது. புள்ளி கொஞ்சம் மேலே நீட்டி விட்டு ஒரு 0 மார்க் புள்ளி இங்கே ஜாயின் பண்ணணும். ஸ்கேல் வச்சு போட முடியாது, கையில் தான் போடுற மாதிரி இருக்கும். வளைவாரி அடையும் போது கரெக்டாக பார்த்து பென்சில் நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. இங்கே புள்ளியோடு முடிக்காமல் புள்ளிக்கு மேலே கொஞ்சம் 0 மார்க். சரிங்களா? கம்பல்சரி இதுக்கான சமன்பாடு என்னவோ சமன்பாடு மென்ஷன் பண்ணணும். சமன்பாடு வளைவரை மேலே எழுதிக்கோங்க. x² - 8x + 16 = 0. இப்போங்க பாருங்கள், இந்த கோடு எத்தனை இடத்துல வெட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒய் இந்த இடத்துல நமக்கு ஒரு தடவை வெட்டுது 0,16, ஒய்ஹெச் ஒரு தடவை வெட்டுது. அதே போல் எக்ஸ்ஹெச் இங்கே பாருங்கள் 4,0, ஒய்ஹெச்சும் ஒரு தடவை வெட்டுது, எக்ஸ்ஹெச்சும் ஒரு தடவை வெட்டுது. அப்போ இதுக்கு முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
இதுக்கு மெய் மற்றும் சமமான தீர்வு இருக்கும். சரிங்களா, எடுத்து எழுதிக்கலாமா? முடிவு பாருங்கள். x² - 8x + 16 = 0 என்ற இருபடி சமன்பாடு எக்ஸ் அச்சை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. ஒரு இடத்துல வெட்டுறதுனால இதுக்கு மெய் மற்றும் சமமான தீர்வு இருக்கும். ஆனால் நமக்கு பாருங்கள், ஒரு இடத்துல வந்து வெட்டுதா, எந்த புள்ளி அது? வெட்டும் புள்ளி பார்த்திங்கன்னா 4,0. அப்போது சமமான தீர்வு அப்படின்னா இதுக்கு 1க்கு 1 மதிப்பு இருக்கும். அப்போ தீர்வு எப்படி வரும்னா, இது இருபடி சமன்பாடு தானே, அப்போ 2 தீர்வு இருக்கும். அப்போது தீர்வு 4,4. அடுத்தது பாருங்கள், தேர்ட் சப்ரிவேஷன். இப்போ கொடுத்தக்கு இருபடி சமன்பாடு நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கான எக்ஸினுடைய மதிப்பு என்ன, ஒய்னுடைய மதிப்பு என்ன கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிராஃபில் புள்ளி மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுறோம், எக்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 0க்கு பதில் ஒய் இங்கே நாமளாக எடுத்துக்கிறோம். அதனால் y = x² + 2x + 5 அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறதுனால எங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கான எக்ஸோட லிமிட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸோட மதிப்பு பாருங்கள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்களா. ப்ளஸ்னாவே நமக்கு எக்ஸின் மதிப்பு -4லேருந்து +4 வரைக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ எக்ஸின் மதிப்பு இந்த இடத்துல -4, -4, -3, -2 இந்த மாதிரி +4 வரைக்கும் இங்கே எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்கள், எக்ஸின் மதிப்பு -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. இப்போ எக்ஸினோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒய்னோட மதிப்பு. ஒய்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன் நம்ம x² 2x 5 இதுக்கான மதிப்புகளை வந்து கண்டுபிடிச்சி சுருக்கணும்னா நமக்கு ஒய்னோட மதிப்பு கிடைச்சிரும். சரிங்களா, ஃபஸ்ட்டு x² மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? x²னா எக்ஸினோட மதிப்பை வந்து ஸ்கொயர், அதாவது வர்க்கப்படுத்தினா 2 முறை வர்க்கப்படுத்துறதுனாவே அந்த நம்பரை 2 தடவை பெருக்கணும் அப்படின்றது அர்த்தம். பெருக்கி போட்டால் நமக்கு x² மதிப்பு கிடைச்சிரும். -4 இருக்கா, இப்போ என்ன வரும், x²னா -4 ஹோல் ஸ்கொயர்னு வரும். -4 ஹோல் ஸ்கொயர்னா -4 × -4 மைனஸும் ப்ளஸ்ஸு 4 4 பெருக்குனா 16. அடுத்து பாருங்கள், -3 x²ன்னும் போது -3 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. -3 ஹோல் ஸ்கொயர்னா -3 × -3ன்னு வரும். -3 மைனஸ் ப்ளஸ்ஸு 3 9. அடுத்து பாருங்கள், -2 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. அப்போ -2 -2 பெருக்கும் போது மைனஸும் ப்ளஸ்ஸு 2 2 4. அடுத்து பாருங்கள், -1 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. இங்கே x² போது -1 × -1 வரும். மைனஸும் ப்ளஸ்ஸு 1 1 1 தான் வரும் பெருக்கும் போது. இப்போ 0வை ஸ்கொயர் பண்ணாலும் அது 0 தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 1 ஸ்கொயர் பெருக்கும் போது 1 × 1 1. அடுத்து பாருங்கள், 2 ஸ்கொயர்னு வருமா. இப்போ 2 ஸ்கொயர்னா 2 × 2 4. அடுத்து 3 ஸ்கொயர்னா 3 × 3 வரும். 3 3 9. அடுத்து 4 ஸ்கொயர், 4 4 பெருக்குனா 16. எக்ஸோட மதிப்புகளை வந்து நம்ம வர்க்கப்படுத்தி எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது, 2xன்னு இருக்கா. அப்போது எக்ஸின் மதிப்பு கூட 2 பெருக்கி எழுதணும். 2x இப்போ 2 × xன்னு அர்த்தம். இப்போ ஒரு மதிப்பையும் 2 கூட பெருக்கணும். 4 × 2 8. இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, ப்ளஸ் × மைனஸ். அடுத்து பாருங்கள், 2 × 3 6. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் × மைனஸ். அடுத்து பாருங்கள், -2 இங்கே +2, ப்ளஸ் × மைனஸ் 2 × 2 4. அடுத்து பாருங்கள், -1 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 2 இருக்கா. இங்கே என்ன இருக்கோ அதுதான் எக்ஸோட மதிப்பு. ப்ளஸ் × மைனஸ் 2 × 1 2. அடுத்து வந்து எக்ஸின் மதிப்பு இங்கே 0 இருக்கா. 0 × 2 0 கூட எதை பெருக்கினாலும் வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். அப்படிங்க என்ன ஆகும் 0. அடுத்து பாருங்கள், 1 × 2 2. அடுத்து எக்ஸுக்கு பதில் 2 இங்கே 2 இருக்குது, 2 2 4. 3 × 2. இங்கே இந்த மதிப்பு எடுத்துக்கிறேன்னா எக்ஸின் மதிப்பு என்னவோ அந்த மதிப்பு இங்கே பிரதியீடு செஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கான மதிப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ 3 2 பெருக்குனா 6. அடுத்து பாருங்க, 4 × 2 பெருக்குனா 8. சரிங்களா. அடுத்து பாருங்க 5. இங்கே நமக்கு எக்ஸ் இல்லை, மாறிலி உறுப்பு மட்டும்தான் இருக்குது. இப்போ மாறிலி உறுப்பு மட்டும் இருக்கும்போது இந்த மதிப்பை
என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எக்ஸின் மதிப்பு கொடுத்துருந்தா தான் நம்ம இப்போ பெருக்கி எழுத முடியும். எக்ஸின் மதிப்பு கொடுக்கல, அப்போ மாறிலி உறுப்பு மட்டும் எடுத்து எழுதுனா போதும். இப்போ 3 மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த 3 மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி எடுத்து எழுதினோம்னா அது நமக்கு ஒய்யின் மதிப்பு. இப்போ என்ன இருக்குது? மேலே இருக்கிற மதிப்பு எடுக்கக்கூடாது. x², 2x, 5 இது 3 சுருக்கி வர மதிப்பு தான் ஒய்யின் மதிப்பு. 16 இருக்குது, -8 இருக்குது, +5 இருக்குது. 16ஐயும் 5ஐயும் கூட்டினா என்ன வரும்? 21. 21 + 21 -8. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வருமா? இப்போ கழிக்கணும். 23லேருந்து 8 சரி 21லேருந்து 8 கழிச்சிட்டோம்னா 33. இப்போ 21லேருந்து 8 கழிச்சிட்டோம் 13. பெரியனுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +13. அடுத்து பாருங்கள் +9 -6 +5. 9ஐயும் 5ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? நமக்கு 14 கிடைக்குமா? 14லேருந்து -6 லெஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். பெரியனுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +8. அடுத்து பாருங்கள் +4 -4 +5. அப்போது 4 5 9. 9ல் -4 கழிச்சிட்டோம்னா 5. இல்லை +4 -4 அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிட்டாலும் சரி. என்ன வரும்? 5 மட்டும் வரும். அடுத்து பாருங்கள் +1 -2 +5. 1 5 கூட்டினா 6. 6ல் 2 கழிச்சிட்டோம்னா 4. பெரியனுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +4. அடுத்து பாருங்கள் 0 0 5. 0வோட கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். இப்போ 5 அப்படியே வந்துடும். அடுத்து பாருங்கள் 1 2 5 கூட்டினா என்ன வரும்? 8. அடுத்து பாருங்கள் 4 4 5 எல்லா குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டிக்கலாம். கூட்டினா மதிப்பு என்ன? 13. அடுத்து பாருங்கள் 9 6 5 3 ப்ளஸ் குறியாக இருக்கிறதுனால கூட்டினா மதிப்பு 20. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் 16 8 5 குறி எல்லாமே ப்ளஸ் குறியாக இருக்கா? குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது மதிப்பு 29. இப்போ எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யின் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதை புள்ளி வடிவத்தில் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? எடுத்து எழுதும் போது எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு மட்டும்தான் எடுத்து எழுதணும். புள்ளிகள்னும் போது எக்ஸ்க்குமா ஒய்ன்னு எழுதுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன? -4. எக்ஸின் வேல்யூ -4னும் போது அதுக்கு நேராக ஒய்யின் வேல்யூ என்னவா இருக்குது? 13. அடுத்து பாருங்கள் எக்ஸின் மதிப்பு -3. இப்போ எக்ஸின் மதிப்பு -3னா ஒய்யின் மதிப்பு 8. அதுக்கு நேராக என்ன மதிப்பு இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அடுத்து பாருங்கள் எக்ஸின் மதிப்பு -2ன்னா ஒய்யின் மதிப்பு 5. அடுத்து பாருங்கள் எக்ஸின் மதிப்பு -1ன்னா ஒய்யின் மதிப்பு 4. அடுத்து எக்ஸின் மதிப்பு 0ன்னும் போது அதுக்கு நேராக ஒய்யின் மதிப்பு என்ன? 5. அடுத்து எக்ஸின் மதிப்பு 1ன்னா ஒய்யின் மதிப்பு 8. அடுத்து பாருங்கள் எக்ஸின் மதிப்பு 2ன்னா ஒய்யின் மதிப்பு 13. அடுத்து எக்ஸின் மதிப்பு 3ன்னா ஒய்யின் மதிப்பு 20. அடுத்து பாருங்கள் எக்ஸின் மதிப்பு 4ன்னும் போது ஒய்யின் மதிப்பு 29. இது நம்மளை வரைபடத்தில் குறிக்க சொல்லியிருக்காங்களா? பாருங்கள் இப்போ கிராஃபில் குறிக்கும் போது எக்ஸ் டேஷ் பாருங்கள் நம்ம ஓரளவுக்கு எடுத்திருக்கோம் 1 2 3 4 5ன்னுட்டு. அதே போல் இப்போ ஒய்ஹெச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 மடங்காக எடுத்திருக்கோம். அதாவது 2 4 6 8 10 12 எடுத்திருக்கோம். கீழே வந்து -2. கீழே நமக்கு -5 இல்லாதனால நான் கீழே எடுத்துக்கல. நீங்கள் தேவைன்னா கீழே போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இதை கம்பல்சரி அளவு திட்டம் எழுதியாகணும். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 2 அலகு. ஏன்னா நம்ம 2 4 6 8 எல்லாமே 2 மடங்காக எடுத்துக்கிறதுனால 2 அலகு கொடுத்துருக்கேன். எக்ஸ் அச்சளவே நம்ம 1 2 3 கொடுத்துருக்கிறதுனால 1 அலகு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் புள்ளி குறிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன புள்ளி எடுத்துருக்கோம்? -4, 13. அதாவது எக்ஸ் அச்சில் -4, ஒய் அச்சில் பார்த்திங்கன்னா 13. இப்போ 4க்கு நேராக 13 எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்காக எடுத்துருக்கிறதுனால 12 14 எடுத்துருக்கோமா? 12க்கும் 14க்கு இடையில் இந்த மைல்டாக சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா கோடு, இதுதான் வந்து 13. அப்போ -4க்கு நேராக 13 எங்கே வருது? இந்த இடத்துல வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -4, 13 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த புள்ளி பாருங்கள் -3, 8 இருக்கா? இப்போ எக்ஸ் அச்சில் -3, ஒய் அச்சில் 8.
-3க்கு நேரம் 8 எங்கே வருது, இந்த இடத்துல வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -3, 8. அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் -2, ஒய் அச்சில் 5. அப்போ -2க்கு நேரம் 5 எங்கே வருது, 4க்கும் 6க்கும் இடையில இந்த சின்னதாக மைல்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா டார்க்காக கோடு, இது -2க்கு நேரம் 5 இங்கே வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -2, 5 நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த புள்ளி பாருங்கள், -1, 4. -1க்கு நேரம் 4 எங்கே வருது, இந்த 2 புள்ளி சந்திக்க இடம் தான் சரிங்களா. -1 இங்கே 4 சந்திக்கும் புள்ளி இந்த இடத்துலையா, புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -1, 4. அடுத்து பாருங்கள் 0, 5. எக்ஸில் 0. இப்போ எக்ஸில் 0னா ஒயில் 0னாலும் அந்த கோடு தான் வருமே. இப்போ எக்ஸில் 0 வந்துடுச்சு, ஒயில் 5. அப்போது 5 எங்கே வரும், எக்ஸில் 0. அப்போ இந்த கோட்டு மேலே தான் வருன்றது எந்த மாற்றமும் இல்லை. ஒய் அச்சில் 5. 5 எங்கே இருக்குது, இங்கே 4க்கும் 6க்கும் இடையில் இந்த புள்ளி தான் 5. 0 இருக்கிறதுனால நமக்கு வந்து கோட்டு மேலே வரும் சரிங்களா. எக்ஸில் 0 ஆகிடுச்சு. இப்போ ஒய் இருக்கிற நம்பர் எங்கே இருக்கோ அந்த கோடு எந்த இடத்துல வருது அங்கே நீங்கள் புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0, 5ன்னு கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 8. இப்போ 1க்கு நேரம் 8 எங்கே வருது, இந்த இடத்துல வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 1, 8 சரிங்களா. அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 13. இப்போ 2க்கு நேரம் 13 எங்கே வருது, இந்த இடத்துல வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 2, 13 சரிங்களா. அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 20. 3க்கு நேரம் 20 எந்த இடத்துல வருது, இங்கே வருதா. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 3, 20. இப்போ அடுத்த புள்ளி பாருங்கள், நமக்கு 4, 29 இருக்கா. இந்த புள்ளி பெரிய புள்ளியாக இருக்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இதை குறிக்கலாம் தப்பும் கிடையாது. நம்ம உங்களால் கிராஃப் பெருசாக போட முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் புள்ளி குறிக்கிறதுனா குறிச்சிக்கலாம். ஏன் நம்ம வந்து ஃபைனலாக அந்த வரையும் போது அந்த புள்ளிக்கு மேலே கொஞ்சம் கோடு வர்ற மாதிரி போட்டு 0 மார்க் போடுறோம் பார்த்தீங்களா. இதுக்கான மீனிங் என்னென்னா, இந்த வரை இந்த பக்கமும் கண்டினியூஸிங்காக போகுது, இந்த பக்கம் கண்டினியூஸிங்காக போகுது அப்படின்றதுக்கான மீனிங் தான். நீங்கள் விருப்பம்னா குறிக்கலாம் தப்பும் கிடையாது. இப்போ நம்ம குறித்த புள்ளிகளை வந்து என்ன பண்ண போகிறோம், நீட்டாக பென்சிலில் போட்டுக்கோங்க. வளைவாக வர்ற மாதிரி இப்போ எல்லா புள்ளிகளையும் நம்ம இணைக்க போகிறோம் சரிங்களா. இப்படி புள்ளியோடு ஸ்டாப் பண்ணாமல் புள்ளிக்கு மேலே கொஞ்சம் வந்து இப்படி 0 மார்க் போடணும். இப்போது வளைவரை போட்டோம். இதுக்கான சமன்பாடு என்னவோ அதை கம்பல்சரி நம்ம எழுதணும். சமன்பாடு என்ன, x² + 2x + 5 = 0 சரிங்களா. இப்போது இந்த சமன்பாடு வந்து எக்ஸ் அச்சை வந்து என்ன வெட்டுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன் நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸ் அச்சே பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க சமன்பாடு எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் அச்சை வெட்டுதா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அங்கே பாருங்கள், எக்ஸ் அச்சு மேலே நமக்கு எந்த புள்ளியுமே நமக்கு வரல சரிங்களா. இப்போ எந்த புள்ளியுமே வராததுனால இதுக்கு வந்து மெய்யன் தீர்வு வந்து இருக்காது. எக்ஸ் அச்சு மேலே வெட்டியிருந்தால் மட்டும்தான் தீர்வு இருக்கும், இல்லை சமமற்றது ஏதாவது நம்ம எடுத்து எழுத முடியும். நமக்கு இங்கே டச்சே பண்ணலை. அப்போ இது எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவு பாருங்கள், x² + 2x + 5 = 0 என்ற சமன்பாடானது எக்ஸ் அச்சு எந்த ஒரு புள்ளியிலும் வெட்டவில்லை. எந்த ஒரு புள்ளியிலையும் எக்ஸ் அச்சு வெட்டாததுனால மெய்யன் தீர்வு இதுக்கு கிடையாது சரிங்களா. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.